நேற்று எப்ஜே வந்து வியானா கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அந்த மாதிரி பார்வதி வந்து அவளாவே நான் அமித்தை பற்றி பேசுகிறத அவள் என்கிட்ட வந்து சொன்னான், நீ இப்படி பேசாத, நானும் சரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவளாவே அந்த லைம்லைட்டுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு லைம்லைட் கிடைக்கிறதுக்காக அவளாவே அதை வந்து ஒரு கேஸ் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு வியானா கிட்ட. நேற்று பார்த்தீங்கன்னா ஆதிரையும் சரி வியானாவும் சரி 2 பேருமே எப்ஜேக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நீ கோர்ட்டில் வச்சு இப்படி கத்தாத, பாரு தான் கத்துவான்னு தெரியும்ல, அவள் கத்துனா நீயும் கத்தாத, அவகிட்ட சொல்ல முடியாது, உன்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். எல்லாரும் இவங்க எல்லாம் என்னமே பார்வதியோட பிஹேவியரை நார்மலைஸ் பண்ணுறாங்க. பார்வதினா கத்த தான் செய்வா, அவள் கத்துறாங்கிறதுக்காக நம்ம கத்தக்கூடாது, நம்ம அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே ஒரு ஆள் தான் தைரியமாக அதை கேள்வி கேட்குறது. அந்த எப்ஜேயும் போட்டு எல்லாரும் போட்டு இப்படி அமுக்கும் போது எப்ஜேயே என்ன தான் பண்ணுவான். அப்போ உடனே எப்ஜே சொல்கிறான், அப்படி அவள் கத்துனா நீ இப்போ பாரு, நீ ஜட்ஜாக இருந்து கூட அவள் அக்யூஸ்டாக இருந்துக்கிட்டு உன்னை அவள் பேச விடலை, அவள் பேசிக்கிட்டே தான் இருந்தா. நம்ம யாராச்சும் பேசினா மட்டும்தான் அவள் வாய் அடைப்பா. கோர்ட்லேயும் அவள் பேசிக்கிட்டே இருந்தா. அவளை யாருமே சொல்லாமல் நீங்கள்லாம் எப்ஜே கத்தாதன்னு என்னையே தான் சொன்னீங்க. அப்போ அவள் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாளா? நான் அதான் பார்த்துட்டேன். வெளியில் வந்துட்டு ஓ ஊன்னு இப்படி நான் அவளை ட்ரிகர் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணால் அவள் தான் வார்த்தையை விடுறா, இல்லைன்னா அவள் பேசிகிட்டே இருப்பாள், அவள் பேசுகிறத மட்டும் நம்ம கேட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்கிறாரு. ஸோ அது ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா அளவுக்கு மீறி ஒருத்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு சும்மாவே இருக்க முடியாது. இதை ஆக்சுவலாக இது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்ப்போம். அவங்க அப்படி தான், அதனால் நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ நாள் அதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் ஒருத்தவங்க கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்ஜே நேற்று டீல் பண்ணது ரொம்ப கரெக்டாக. ஆனால் அதுக்கு பார்வதி வந்து அந்த எப்ஜேக்கும் பார்வதிக்கும் சண்டை நடந்து வெளியில் வரும்போது ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருப்பாங்க. அது ஏனோ பீப் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது எதனால் அப்படி காமிச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு லைவில் கிளியராகவே அந்த வேர்டு வந்துருச்சு. அந்த வேர்ட் சொல்லி திட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஐயோ நம்ம இப்படி இதாகிட்டோமேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எப்ஜே வந்து பார்வதியை டீல் பண்ணுற விதம் ரைட்டாக இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.